நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். ஜான், நான் ஜெபம் பண்ணேன். ஒன்னும் வேலைக்காகல. அதனால அதுக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னுலாம் நெறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. என்கிட்ட வந்து எதுக்காகவாது ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த பதில் கிடைக்கலன்னா, ஆண்டவருக்கு என் மேல பிரியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னோட கேள்வி இதுதான். உங்களோட நம்பிக்கை ஜெபம் என்கிற செயல் மேலயா, இல்ல ஆண்டவர் மேலயா? விசுவாசியும் சரி, அவிசுவாசியும் சரி, அடிக்கடி அவங்க சொல்வாங்க, இதுக்காக ஜெபிங்க, அதுக்காக ஜெபிங்க அப்படின்னு. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பிரேயர், ஜெபம் அப்படின்ற வார்த்தை எல்லா பிரிவு மக்கள்கிட்டயும் காணப்படுது. ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பதில் கிடைக்கல. கடைசியா ஆண்டவருக்கு என் மேல பிரியம் இல்ல, அல்லது இந்த விஷயத்துல விருப்பம் இல்ல, அல்லது கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு கூட சொல்லிடுறாங்க. ஜெபம் பண்ண நேரம் செலவழிக்கிற மக்கள் ஏன் பதில் பார்க்க முடியறதில்ல? நிறைய மக்கள் தங்களோட நம்பிக்கைய, விசுவாசத்த, உறுதிய தங்களோட ஜெபத்தின் மேல வச்சிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஜெபத்துக்குன்னு எந்த ஒரு வல்லமையும் தனியா இல்ல. ஜெபம் பண்ற உங்களோட செய்கைக்கு எந்த வல்லமையும் கிடையாது. உங்க ஜெபம் உண்மையானதா இருந்தாதான் அதுக்கு வல்லமை உண்டாகும். உண்மையான ஜெபம் அப்படின்றது ஒரு சடங்காச்சாரம் இல்ல. அது ஒரு நடிப்பு இல்ல. வார்த்தைகளை சரியா தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறது இல்ல. அது ஆண்டவரோட பேசுறது. நான் வழக்கமா ஜெபம் பண்றேன். சில வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என்ன பாதுகாத்துக்கோங்க, இதுக்கு உதவி செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு கேட்கறது தான் உங்களோட ஜெபமா? அல்லது உங்களோட சிருஷ்டி கர்த்தாவோட ஒரு ஐக்கியமா, ஒரு தொடர்பா அது இருக்குதா? யோசிச்சு பாருங்க, உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா, நெறைய கிறிஸ்தவங்க தங்களோட நம்பிக்கைய தங்களோட ஜெப செய்கை மேல வச்சிருக்கிறாங்க. நான் இவ்ளோ ஜெபம் பண்ணியும் ஆண்டவர் ஏன் கேட்கலன்னு சொல்றாங்க. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சே ஆகணும்னு எந்த கட்டாயமும் அவருக்கு இல்லங்க. ஏன்னா, அது உங்களோட முயற்சியினாலோ, நீங்க தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள்னாலோ இல்ல. அது உங்களோட இருதயத்த பொறுத்தது. உண்மையான ஐக்கியத்த, ஆண்டவரோட உள்ள உண்மையான உறவ பொறுத்தது. உங்களோட ஜெபம் எப்படி இருக்குது? வெறும் சடங்காச்சாரமா இருக்கா? கடமைக்காக வேதம் வாசிச்சுட்டு, வழக்கமான வார்த்தைகளால ஜெபம் பண்ணிட்டு, உங்க வாழ்க்கையில நீங்க வல்லமை எதிர்பார்க்கிறீங்களா? வருத்தப்படாதீங்கங்க. அது நடக்காது. ஜெபம் அப்படின்ற செய்கையில எந்த வல்லமையும் கிடையாது. இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவங்களோட ஜெபம் வல்லமை இல்லாம இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையும் வல்லமை இல்லாம இருக்கு. உண்மையான ஜெபம்னா என்ன? ஏதோ சில வார்த்தைகளை சொல்றது ஜெபம் இல்ல. சரியான வார்த்தைகளை தேர்வு செஞ்சு அதை கோர்வையா பயன்படுத்துறது உண்மையான ஜெபம் இல்ல. உண்மையான ஜெபம்ன்றது ஆண்டவர்கிட்ட பேசுறது கிடையாது. நெறைய விஷயங்கள், நெறைய கிறிஸ்தவர்கள் இதுல தவறி போறாங்க. நான் இதுக்கு ஜெபம் பண்ணேன். இத பத்தி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட இத நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெபம்ன்றது ஆண்டவர்கிட்ட பேசுறது கிடையாது. ஆண்டவரோட பேசுறது. வித்தியாசம் இருக்குதுங்க. உலகத்துல மற்றவங்க ஜெபிக்கிறதுக்கும் நாம ஜெபிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்க கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க. நாம கடவுளோட ஜெபிக்கிறோம். அதாவது நம்மோட ஆண்டவர் நாம பேசினா அவரும் திரும்ப பேசுறார். ஜெபம் அப்படின்றது ஆண்டவர் நம்மோட பேசுகிறதும் சேர்த்து தான். நிறைய கிறிஸ்தவங்க இதை புறக்கணிச்சிடுறாங்க. அதனாலதான் அவங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையில அவங்க நிறைவை அடைய முடியல. ஜெபம் அப்படின்றது ஒரு வழி பேச்சு அல்ல. அது இருவழி பேச்சு. நீங்களும் பேசுறீங்க, ஆண்டவரும் திரும்ப பேசுறாரு. ஊழியத்துல நான் செய்யற நிறைய விஷயங்கள், ஆலோசனைகள் எல்லாம் தானா வரலங்க. அல்லது நானா அதெல்லாம் உருவாக்கல. அது எல்லாமே ஜெபத்துல நான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது அவர் எனக்கு சொன்னதுதான். ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிற தெய்வம். நீங்க அதை கேட்கிறீங்களா? அதான் கேள்வி. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தை பாருங்க. தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். 10ஆம் வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். ஆண்டவர் சொன்னது போலவே வெற்றி கிடைச்சது.
13ஆம் வசனத்தை பாருங்க. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து என்று ஆண்டவர் ஒரு வியூகத்தை கொடுக்கிறாரு. அதை அவங்க பின்பற்றினாங்க, ஜெயித்தாங்க. நான் போகிறேன், என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு தாவீது சொல்லல. என்ன செய்யணும்னு சொல்லி தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்டார். முதலில் ஆண்டவர், போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் முறை இந்த வியூகத்தை நீ பின்பற்று அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் நிறைய கிறிஸ்தவங்க தோற்று போறாங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னு சொல்றாங்க. ஆனா ஆசீர்வதிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு தான் அவங்க கேட்டிருக்கணும். உங்களோட எல்லா வேலைகளையும் கேட்கணும்னு நான் சொல்லல. ஆண்டவரே, என்னோட நிதி நிலையில நான் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ மார்க் கொடுங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே, இந்த எக்ஸாமை சரியா பண்ண எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. அதுதான் ஜெபம். நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும். அப்பதான் நீங்க ஜெபத்தோட வல்லமையை பாப்பீங்க. வருத்தமான விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவங்க ஒரு பட்டியலோட ஆண்டவர்கிட்ட போவாங்க. ஆண்டவரே, இதை செய்யுங்க, இதை பார்த்துக்கோங்க, அதை செஞ்சிடுங்க அப்படின்னு வளன்னு ஏதாவது சொல்றாங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்றாருன்னு கேட்கிற ஒரு இடத்துல நீங்க இருக்கணும். அவர் சொல்ல விரும்புறத நீங்க கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, என்னோட நிதி நிலைமை ஆசீர்வதிங்கன்னு கேட்கக்கூடாது. என்ன செய்யணும், எதை எப்படி செய்யறது மூலமா என்னோட நிதி நிலைமைகள் ஆசீர்வதிக்கப்படும்னு அவரை கேட்கணும். ஆண்டவரே, என்ன சுகமாக்குங்கன்னு வெறுமனே கேட்கக்கூடாது. ஆண்டவர் அப்படியும் சுகமாக்குவார் தான். ஆனாலும் சில சமயங்கள்ல பாருங்க, எசேக்கியா மரணப்படுக்கையில் இருந்தப்ப ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுத்தாரு. அவர் சுகமானாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறது மட்டுமில்ல, அவரும் பேசுறத கேட்கிற ஒரு உறவுல நீங்க இருக்கணும். அவர் சொல்றத கேட்டு நீங்க செஞ்சா நீங்க மாற்றத்தை பாப்பீங்க. வெள்ளம் வருதுன்னு சொன்னதும் என்ன காப்பாத்துங்கன்னு நோவா கேட்கல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு அவர் கவனிச்சு கேட்டாரு. பேழையை கட்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நோவா அதுக்கு செவி கொடுக்கிறாரு, கீழ்ப்படுகிறாரு. அதனால தான் சொல்றேன், ஆண்டவர் பேசுறத கேட்கணும். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதன்படி செய்ய நாம கீழ்ப்படியணும், இடம் கொடுக்கணும். அப்பதான் உங்க ஜெப வாழ்க்கையில மாற்றத்தை பாப்பீங்க. நீண்ட பட்டியல் அவர்கிட்ட கொண்டு போறதுனால மட்டும் பிரச்சனைகள் சரியாக போறதில்ல. அதனாலதான் சொல்றேன், ஆண்டவரோட குரலை கேட்கும் விதத்துல உங்களோட வாழ்க்கையை மாத்திக்கோங்க. அவருக்கு கீழ்ப்படிங்க. அதுல நீங்க நடந்தா மாற்றத்தை பாப்பீங்க. சரியான அணுகுமுறையில ஜெபத்தோட வல்லமையை நீங்க அனுபவிப்பீங்க. அப்படி செய்யறப்ப உங்க ஜெபம் வல்லமையா இருக்கிறத நீங்க உணர்வீங்க. ஏன்னா, எப்படி ஜெபம் செய்யணுமோ அப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. ஆண்டவரே, இதை கேட்கிற ஜனங்கள் தங்களோட நம்பிக்கையை ஜெபத்தின் மேல வைக்காம உங்க மேல வைக்கட்டும். ஒரு சடங்காச்சாரமா இல்லாம உங்களோட தொடர்பு கொள்ளட்டும். உங்ககிட்ட இல்லாம உங்களோட அவங்க பேசட்டும். வாழ்க்கையில மாற்றத்தை அவங்க பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.